ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து 2 பறவைகள் சரணாலயம் போய் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து கரிக்கிலி பறவைகள் சரணாலயம், இன்னொன்று வந்து வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம். 2மே வந்து பார்த்திங்கன்னா மதுராந்தகம் பக்கத்தில் தான் இருக்குது, செங்கல்பட்டு மாவட்டம். வாங்க போய் பார்க்கலாம். இப்போ தான் சீசன் ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த வழியாக தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து கரிக்கிலி வந்து போய் பார்க்க போகிறோம். அங்கே வந்து பறவைகள் இருக்காது, இருந்தாலும் ஃபஸ்ட்டு போய் பார்ப்போம் இருக்குவாங்க. இதான் பார்த்தீங்கன்னா கரிக்கிலி பறவைகள் சரணாலயத்தோட என்ட்ரன்ஸ். இங்கே பாருங்கள், வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்தில் உள்ள மாதிரி தான் அந்த ரோடு இருக்குது. ஆனால் இங்கே வந்து பெரிய அளவில் வந்து பறவைகள் வராதனால இங்கே மக்கள் கூட்டம் வந்து அந்தளவுக்கு கிடையாது, யாருமே இல்லை. பாதையை பாருங்கள், யாருமே இல்லாதனால பாசி பிடிஞ்சிருக்கு. சீசன் டைமில் கூட வந்து பறவைகள் பெருசாக அந்த இங்கிட்டலாம் வரதில்லை. அந்தளவு பெரிய சதுப்பு நிலம் இல்லாதனால பறவைகள் எல்லாமே இந்த வேடந்தாங்கல் பக்கம் தான் போகும். இருந்தாலும் நம்ம வந்து இங்கேருந்து அந்த 1-2 மைல்கள் சரியா கொஞ்சம் கொஞ்சம் பறவைகள் பார்க்க முடியுது. ஆனால் ரொம்ப தூரமாக இருக்குங்கிட்ட இது. சரி, அந்த பக்கம் போய் பார்க்கலாம். இதை தெரியுதானே? ஆனால் அப்படியே அமைதியாக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது இந்த இடம். எவ்வளோ க்ளோஸராக இருக்குது பாருங்கள் மரங்கள்லாம். இங்கே போர்டில் மட்டும்தான் பறவைகள் பார்க்க முடியுது. இங்கே வந்து உட்காந்துக்கலாம். நம்ம வேடந்தாங்கலில் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஏரி, அந்த சதுப்பு நிலமே பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய அளவில் பறந்து விரிஞ்சிருக்கும். ஆனால் இங்கே வந்து அந்தளவு இல்லாதனால பறவைகள் கூட்டம் வந்து இங்கே வரல. ரொம்ப சைலண்டாக இருக்குங்க இந்த இடமே பார்க்குறக்கு. பாருங்கள், பச்சை பசேருன்னு இருக்கு. பறவைகள் சத்தம் தவிர இங்கே வர எதுவுமே கேட்கல. நல்லா உட்காரதுக்கு சூப்பராக அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் அது மேலே ஏறி நின்று பார்த்தா தெரியும் ஏதாவது இருக்கான்னு. மேலே ஏறி போகலாம். மேலே ஏறி பார்ப்போம். இங்கே பாருங்க, இங்கேருந்து பார்த்தா சூப்பராக தெரியுது. ஆனால் பறவைகள் எதுவுமே காணும். நம்ம நிற்கிற இந்த கூண்டில் பாருங்கள், இந்த பக்கம் ஃபுல்லாக தண்ணி, அதெல்லாம் ஃபுல்லாக வந்து காடுகள் தான். ரொம்ப ரொம்ப அடர்த்தியாக இருக்குது. இந்த பக்கம் பாருங்கள், சுற்றி வந்து மரங்கள் தான். செம ஸ்பாட் உண்மையிலே. நீங்கள் பறவைகள் பார்க்க வரீங்களே இல்லையோ, கொஞ்சம் ரிலாக்ஸாக மைண்ட் ஃப்ரீயாக இருக்கணும் அந்த மாதிரி அப்படின்னா கண்டிப்பாக இந்த கரிக்கிலி பறவைகள் சரணாலயம் வந்து பார்க்கலாம். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது உண்மையிலேயே. எந்த பறவைகளுமே தெரியலையே கண்ணில். நம்ம வரும்போது கூட வயல்வெளிகளில் வந்து 1-2 மைல்கள் இருந்துச்சு, 2-3 கொக்கு பார்த்தோம். ஆனால் இங்கே வந்து பார்த்தா எதுவுமே இல்லை. ஒரு பறவை கூட பார்க்க முடியல கரிக்கிலியில். சரி, ஓகே, நம்ம அப்படி கீழே இறங்கலாம். இறங்கும்போது கேர்ஃபுல்லாக இறங்கணும். வேடந்தாங்கல் வேணால் போய் பார்க்கலாம், அங்கே தான் பறவைகள் இருக்கான்னு சொல்லிட்டு. இங்கேருந்து கிளம்புவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் சீசன் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதுவும் இல்லாமல் கரிக்கிலிலேருந்து பார்த்திங்கன்னா அந்தளவு பறவைகள் வராது. பரவாயில்ல, நம்ம வந்து வேடந்தாங்கல் போய் பார்க்கலாம். அங்கே வந்து எனக்கு தெரிஞ்ச பறவைகள் கண்டிப்பாக இருக்கும். எனி டைம் வந்து பறவைகள் இருக்கும். இப்போ வந்து சீசன் ஸ்டார்ட் ஆனதுனால கொஞ்சம் கொஞ்சம் பறவைகள் வந்து வர ஆரம்பிச்சிருக்கோம்.
வாங்க நம்ம அந்த ரோட நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கே வந்து இந்த சதுப்பு நிலம் வந்து பெருசுன்றதுனால இங்கே நிறைய பறவைகள் இருக்குது. இங்கேருந்து பார்த்தாலே தெரியுது. நம்ம அதே மாதிரி இங்கேயும் மேலே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய ஏரின்னு. நிறையா பறவைகள் இருக்குது. கரிக்கிலியை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் நிறைய பேர் வருவாங்க இந்த இடத்துல. இப்போ தான் வந்து சீசன் ஸ்டார்ட் ஆகிருக்கு போல இருக்குது. இதுக்கப்புறம் நிறைய பறவைகள் வரும். சூப்பராக தெரியுது இங்கேருந்து பார்த்தாலே. கேமராவில் தெரியுதான்னு தெரில, ஆனால் இங்கேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நிறைய பறவைகள் உட்காந்துருக்கு பாருங்கள். நம்ம மேலே போகலாம். அது மேலே போய் பார்த்தா சூப்பராக தெரியும். ஏதோ லைட் ஹவுஸ் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. உள்ளே போகலாமா? இந்த பாருங்கள், இந்த சுவரில் ஃபுல்லாக அந்த பறவைகள் படம் தான் போட்டிருக்காங்க. இங்கேருந்து சூப்பராக தெரியுது. சரி மேலே போவோம். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. எக்கச்சக்கமான பறவைகள் இருக்குது மேலே. 2024 இப்போ தான் சீசன் தொடங்கியிருக்குன்றாங்க. இன்னும் நிறைய பறவைகள் வரும் போல இருக்குது. பாருங்கள் எவ்வளோ பெரிய ஏரின்னு. அங்கேருந்து ஃபுல்லாக மிகப்பெரிய ஏரி. கரிக்கிலியை கம்பேர் பண்ணும்போது இது கூட்டம் கூட்டமாக வாழ்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான செடிகள் இருக்குது தண்ணியில். அதனால தான் இங்கே நிறைய பறவைகள் வருது. ஏன் பாருங்கள். நீங்கள் வந்தீங்கன்னா இந்த பைனாக்குலர் வாங்கிக்கிட்டிங்கன்னா அது வழியாக பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸராக பார்க்கலாம். அது உங்களுக்கு பக்கத்துலேயே பறவைகள் இருக்கும், அது மாதிரி தெரியும் பார்க்குறதுக்கு. ஓகே, நம்ம இங்கிருந்து கீழே போவோம். நீங்கள் அப்படியே அந்த வழியாக போகலாம். அந்த வழியாக போனீங்கன்னா அங்கேருந்து இந்த வியூ சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம அங்கிட்டு போகலாம். அப்போ இறங்கி போகலாம். இங்கே வந்தீங்கன்னா அப்படி ஃபேமிலியாக இங்கே வந்து உட்காந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். சீட்ஸ் நிறைய வச்சுருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. மரங்களுக்கு கீழே வந்து அப்படி நம்ம இங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மரத்தோட பேர் பாருங்கள், கொடுக்காப்புளி. எக்கச்சக்கமான பறவைகள் இருக்குது. இங்கே உள்ள மரங்களுக்கு ஒவ்வொரு பேர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பேர் கூட இந்த மரத்தில் வந்து அடிச்சு வச்சுருக்காங்க. அந்த மரத்தோட பேர் என்னன்னு சொல்லிட்டு நல்லாவே மெயின்டைன் பண்ணுறாங்க அந்த இடத்த.
அது இல்லாமல் இங்கே வர ஒவ்வொரு பறவைகளோட பேர்களையும் போர்டு வச்சுருக்காங்க தனியாக. இங்கே பாருங்கள், வரிசையாக போர்டு வச்சுருக்காங்க. அந்த மாதிரி அந்த பறவைகளுக்கு என்ன பேருன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு. இந்த அந்த இடத்துல இருந்து வியூ பாயிண்ட் சூப்பராக இருக்கும். அதை மட்டும் பார்த்துட்டு அப்படின்னு நம்ம கிளம்புவோம். இங்கே பாருங்கள், எருமத்தலையிலேருந்து தான் தண்ணி வருது. ஏதாவது குப்பைகள் இருந்துச்சுன்னா இந்த டஸ்ட்பினில் போட்டுருங்க. பாருங்கள், நிறையா பறவைகள் வருது. நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த சீசனுக்கு வந்து பாருங்கள். 24 நவம்பர் டிசம்பரில் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் ஆகும் இந்த பறவைகள் வந்து புலம்பெயர்ந்து இங்கே வர்றதுக்கு. ரொம்ப சூப்பராக இருக்குது, அமைதியாக இருக்குது. கூட்டமாக இருக்கிறத விட இந்த மாதிரி தனியாக வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃப்ரீயாக இருக்கும், யாருமே டிஸ்டர்ப் பண்ணாமல் தனியாக வந்து பார்க்குறதுக்கு. பாருங்கள், இதுதான் சரியான வியூ. இது பாருங்கள், இன்னுமே ரொம்ப தூரம் போகுது. நம்ம இங்கே பார்த்த அதே மாதிரி தான் அங்கேயும் இருக்கும். நம்ம வேணும்னா அது வரைக்கும் போய் பார்த்துக்கலாம். நம்ம எப்படி போகலாம், நம்ம போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இந்த மரம் பேர் பாருங்கள், அழிஞ்சல்னு போட்டிருக்காங்க. கேள்விப்படாத மரத்தோட பேர் மாதிரி இருக்குது, அழிஞ்சல். உங்களுக்கு வீடியோவில் பறவைகள் சவுண்டு கேட்குதான்னு தெரில, ஆனால் இங்கேருந்து கேட்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. நிறையா நாரைகள், கொக்குகள், இதோடைய சவுண்டு மாதிரி தான் நிறையா இருக்குது. அது மாதிரி வெளிநாட்டு பறவைகள் நிறையாவே இப்போ வர ஆரம்பிச்சிச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். நல்ல ஒரு DSLR கேமரா கொண்டு வந்தீங்கன்னா அந்த வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி மாதிரி நீங்கள் இங்கே ஃபோட்டோகிராஃபி பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். மேக்ஸிமம் கூட்டம் இல்லாத நாள் வந்து வந்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து நீங்கள் ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம். சனி ஞாயிறு மாதிரி வீக்கெண்டில் வந்தீங்கன்னா கூட்டம் அதிகமாக இருக்கும், உங்களுக்கு இந்த ஃபோட்டோ எடுக்கிற மைண்டே இருக்காது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த சீசன் ஆரம்பித்ததுக்கப்புறமா வீக் டேயில் வர பாருங்கள். ஆனால் வீக்கெண்டில் வந்தீங்கன்னா கூட்டமாக இருக்கும். அங்கே பார்த்து அதே மாதிரி தான் இங்கே இருக்குது. இங்கேருந்து ஒரு முறை வியூ எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா? சூப்பராக இருக்குங்க உண்மையிலே. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக பறவைகள் தான். கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ஃபுல்லாக பறவைகள் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்தாச்சு. இங்கேருந்து கிளம்புவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.